அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈஸ்வரி போய் ஜனனி கிட்ட பேசுகிறாங்க. அப்போ ஜனனி எவ்வளோ எடுத்து சொல்லியும் ஈஸ்வரி புரிஞ்சிக்காமல் என் ஸ்டாண்டில் நான் கரெக்டாக தான் இருப்பேன், ஒவ்வொருத்தங்க சைட்லேருந்தும் அவங்கவுங்க நியாயமாக தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜனனி சொல்கிறாங்க, சக்தி இந்த தப்புலாம் பண்ணியிருந்தாலும் நான் சக்திக்கு எதிராக தான் இருப்பேன், தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காலம் ஒரு நேரம் வச்சுருக்கோம், அந்த நேரம் வரும்போது எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா விஷாலாட்சி நந்தினி கிட்ட பேசுகிறாங்க. அப்போ விஷாலாட்சி சொல்கிறாங்க, நீ மனுஷங்களை நம்பாத, கடவுளை நம்பு, அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்து கதிர்கிட்டையும் ஞானத்துக்கிட்டையும் பேசின வக்கீல் ஜனனி எப்படியாவது கோர்ட்டுக்கு வராத மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதனால் ஜனனி எப்படி கோர்ட்டுக்கு வர விடாமல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஞானமும் கதிரையும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆதிகுணசேகரன் ஈஸ்வரி அடித்த வீடியோவை தேடி வெளியே போயிட்டு இருந்த சக்திக்கு அந்த வீடியோ ஆதாரம் கிடச்சிருச்சு. அவரும் வீட்டுக்கு வந்துட்டார். அதுக்கப்புறமா ஜனனியும் சக்தியும் அட்வொகேட் சாருபாலாவை பார்க்க போகிறாங்க. அப்போ ஜனனி சாருபாலா கிட்ட ஆதிகுணசேகரனுக்கு எதிராக பெட்டிஷன் போடணும்னு சொல்கிறாங்க. அப்போ சாருபாலா சொல்கிறாங்க, இப்போ கல்யாணம் வேறு இருக்குது, அதை காரணம் காட்டுவாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜனனி இந்த கல்யாணத்தை தள்ளி போடுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஆதிகுணசேகரன் அட்வொகேட்டு அதை கால் பண்ணி கதிருக்கு சொல்லிட்டாரு. ஜனனி இப்போ கல்யாணத்தை தள்ளி போட ஏற்பாடு செஞ்சு பெட்டிஷன் போட்டு ஆதிகுணசேகரனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்களா, இல்லை கதிரும் ஞானமும் சேர்ந்து ஜனனியும் சக்தியும் கோர்ட்டுக்கு வர முடியாத மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.